அனைவருக்கும் வணக்கம். வெற்றி தேடி பேச்சு மையம் கடைநல்லூர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்சி எக்ஸாம். சார் இப்போ எனக்கு வயசு வந்து ஏஜ் 30 மேல ஆயிப்போச்சு. எஸ்எஸ்சி ஜிடிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னால வேற என்ன எக்ஸாம் எழுத முடியும்? அப்படி இல்லை சார், நான் வந்து குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஷார்டன் வச்சிருக்கேன். என்னால வேற என்ன எக்ஸாம் எழுத முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல? இல்ல சார், நான் மேக்ஸ் ரீசனிங் நல்லா போடுவேன் சார். ஆனா எனக்கு வந்து வேற என்ன எக்ஸாம் சார் போக முடியும் அப்படின்னு இருக்கவங்க. சார் ரயில்வேல நல்லா இருக்கு சார். ரயில்வே பாஸ் எல்லாம் கொடுக்காங்க, ஃபேமிலிக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்காங்க. ரயில்வே பிரச்சனை இல்லை சார், ஒரு இல்லாத வேலை சார். நான் ரயில்வேக்கு போகணும், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களா, உங்களுக்கான வேலை தான் என்டிபிஎஸ். அதாவது ஆர்ஆர்பி என்டிபிஎஸ் எக்ஸாம். சார் என்டிபிஎஸ் ஓகே சார், ஆர்ஆர்பி ஆனா இங்கிலீஷ்ல தானே சார் இருக்கு, என்ன சார் பண்ணலாம்னா இல்ல, தமிழ்ல எக்ஸாம் இருக்கு, தமிழ்ல எழுதலாம். அதாவது ஒரு குரூப் 4 ஒரு படிச்சுட்டு இருக்க ஒரு மாணவனும் ஒரு பிசி எக்ஸாம், நான் பிசி எக்ஸாம் போட்டுருக்கேன் சார், பிசி படிச்சிருக்கேன், எனக்கு தற்சமயத்துக்கு ஏதாவது வேலை கிடைச்சா போதும் சார், நான் ஃபேமிலி கஷ்டப்பட்டு இருக்கு, ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுங்க என்னதான் சார் எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கவங்க, வேலைக்கு போகணும் ஆனா பிசி போட்டிருக்கேன் சார், வேற எக்ஸாம் நான் குரூப் 4 எழுதிருக்கேன் நிறைய டைம், நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கவங்க தான் இந்த ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம். மொத்த வேகன்சி 8850 வேகன்சி. இதுல என்னன்னா 2 விதமான போஸ்டிங் இருக்கு. ஒன்னு அண்டர் கிராஜுவேட், இன்னொன்னு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம். அண்டர் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து நமக்கு வந்து 18ல இருந்து 30 வயசு வரை, அதாவது 12th முடிச்சிருக்கணும் அண்டர் கிராஜுவேட். கிராஜுவேட் லெவலை பொறுத்த வரைக்கும் 18ல இருந்து 33 வயசு வரை டிகிரி முடிச்சிருக்கணும். சரி சார், எனக்கு டிகிரி முடிச்சிருக்கேன், ஏஜ் 33க்குள்ளதான் சார் இருக்கு, எப்போ நம்ம கால்ஃபர் பண்ணதாங்க அப்படின்னா, இந்த வீடியோ நம்ம போட்ட காரணமே நாளையில இருந்து அப்ளிகேஷன், அதாவது நாளையில இருந்து கிராஜுவேட் லெவல் எக்ஸாம், அதாவது கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் நான் எழுத போறேன் அப்படிங்கிறவங்க அக்டோபர் 21ல இருந்து நவம்பர் 20க்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம். அண்டர் கிராஜுவேட் நான் எக்ஸாம் எழுத போறேன் சார் அப்படிங்கிறவங்க அக்டோபர் 28ல இருந்து நவம்பர் 27க்குள்ள எக்ஸாம் எழுதிக்கலாம். எக்ஸாம் ஓகே சார், இந்த எக்ஸாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம் வந்து மொத்தம் நமக்கு வந்து 4 டைப்பா இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் 90 நிமிஷம் டைமிங், 90 நிமிஷம், அதாவது ஒரு 1.5 மணி நேரம் நடக்கக்கூடிய எக்ஸாம், 100 கேள்விகள் இருக்கும். அதே சிபிடி எக்ஸாம், அதே டைப் 2ல வந்து எக்ஸாம் 2 வந்து டைப் 2 சிபிடி எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் வந்து 90 நிமிஷம் 120 கேள்விகள் இருக்கும். இது முடிச்சதுக்கு அப்புறம் டைப் ரைட்டிங் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம்ல ஆப்டிடியூட் பார்ப்பாங்க. நான் டைப் இல்லை சார், ஆனா நான் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆப்டிடியூட் எழுதிக்கலாம் கம்ப்யூட்டர் பேஸ்ல. அதுக்கப்புறம் எப்போ மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் நடக்கும். இது முடிச்சிருந்தாலே நம்மளால ஒரு சேஷன் மாஸ்டர் பாத்துருக்கீங்க, சேஷன் மாஸ்டர் போஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல் ஈக்குவலான போஸ்டிங். நம்ம நார்மலா ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல் போஸ்டிங். கிராஜுவேட் நம்ம டிகிரி முடிச்சிருந்து ஒரு எஸ்ஐ ப்ரிப்பரேஷன், ஒரு 1 இயர் ப்ரிப்பரேஷன் பண்ணி எஸ்ஏ போற போஸ்டிங்கும், அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு இன்ஸ்பெக்டர் ஆகிற போஸ்டிங், நம்ம சேஷன் மாஸ்டர் அப்படின்னு எடுக்க ஒரு போஸ்டிங் ஈக்குவல் போஸ்டிங். ஆர்ஆர்பி குரூப் டி பத்தி நமக்கு வந்து குரூப் டி, ஆர்ஆர்பி குரூப் டி, ஆர்ஆர்பி நடக்க என்டிபிஎஸ் எக்ஸாம், என்டிபிஎஸ் எக்ஸாம் பத்தி மக்களுக்கு நம்ம நிறைய மாணவர்களுக்கு, டிஎன்பிசி படிச்சிருக்க மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு இருக்காது. டிஎன்பிசி 20 லட்சம் பேர் போடுறாங்க, என்டிபிஎஸ் எக்ஸாமோ எஸ்எஸ்சி எக்ஸாமோ அந்த அளவுக்கு கலந்துக்கல. எல்லாருக்கும் போய் சென்றடையணும், வீட்டுக்கு ஒரு பிள்ளை அரசு வேலைக்கு செல்லணும் அப்படின்னு ஒரு முன்னெடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காகவே நம்ம தனியா நம்ம அகாடமியில சிறப்பான முறையில தமிழ்ல நம்ம பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். என்டிபிஎஸ் படிக்கவங்க, எஸ்எஸ்சி படிக்கவங்க நம்ம அகாடமியை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம அகாடமியை கான்டாக்ட் பண்ணி இங்க நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். அகாடமியில தங்கி இருந்து நீங்க படிக்கலாம், மெஸ் வசதி இருக்கு, மாஸ்டர் இங்க சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்டிபிஎஸ் பத்தியோ எஸ்எஸ்சி பத்தியோ நம்ம வேலைக்கு போகணும் சார், 1 இயர்ல நான் டிகிரி முடிச்சிருக்கேன், எப்படி சார் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம அகாடமியை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கான அரசு வேலை இருக்கு. இந்த வீடியோ பார்த்துருக்கோம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வேற யாராவது உங்க ரிலேட்டிவ் படிச்சுட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போகணும்னு நினைக்கிறவங்க, ரயில்வே ஜாப் போகணும்னு நினைக்கிறவங்க, இல்ல எனக்கு ஏஜ் இருக்கு சார், ஹைட் இல்ல, நான் நிறைய எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணியிருந்தேன் சார், வரமாட்டேங்குது இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்மளால ஒருத்தர் பயனடைஞ்சாரு அப்படின்னா நாளைக்கு அவர் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அதிகாரியா இருக்கும் நம்மளை பார்க்கும்போது அவர் சொல்லி கொடுத்துதான் அவர் அகாடமியில ஜாயின் பண்ணேன், அதனாலதான் வேலைக்கு போனேன் அப்படிங்கிறது அந்த கிரெடிட் வந்து உங்களுக்கு தான் போய் சேரும். அதனால இதை வந்து வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணுங்க. வரப்போற காலங்கள்ல அரசு அதிகாரியா நீங்க ஆக வேண்டும் எண்ணத்துடன் நன்றி, வணக்கம்.